பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். கார்த்திகை மாதம் முழுவதும் சிவ வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகும். அதில் குறிப்பாக கடைசி சோமவாரம் பாபநாசம் அகஞானம் நீங்க ஆன்ம ஞானம் மலரச் செய்யும் மிக உயர்ந்த தினம். இந்த புனித நாளில் வெளிப்பூஜையை தாண்டி உள்சிவத்தை காட்டிய சித்தர் சிவவாக்கியர் அவர்களின் தீவிர ஞானப் பாடல்களை பாராயணம் செய்வது மனதில் வைராக்கியம், உள்ளத்தில் சிவபோதம், வாழ்வில் தெளிவை அளிக்கும். இந்த வீடியோவில் கார்த்திகை கடைசி சோமவாரத்தில் பாராயணம் செய்யத்தகுந்த சித்தர் சிவவாக்கியர் பாடல்களை வழங்கப் போகிறோம். ஓம் சிவாய நமக. நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமின். நெருப்பும் நீரும் உள்ளே நினைத்து கூற வல்லிரேல் கருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடலாகுமே. பாட்டில்லாத பரமனை பரலோக நாதனை நாட்டில்லாத நாதனை நாரிபங்கர் பாகனை கூட்டி மெல்ல வாய்ப்புதைத்து குணுகுணுத்த மந்திரம் வேட்டக்காரர் குசுகுசுப்பை கூப்பிட்டாக முடிந்ததே. செய்யதங்கி இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுள்ளம் புகுந்து கோயில் கொண்டனன். ஐயன் வந்து என்னுள்ளம் புகுந்து கோயில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தர் முன்னம் வாய் திறப்பதில்லையே. மாறுபட்ட மணி துளக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீதே ஊற்றுகின்ற மூடரே. மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவோ குருக்கள் பாதம் வைத்ததே. கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே. கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. செங்கலும் கருங்கலும் சிவந்த சாதி லிங்கமும் செம்பிலும் தராவிலும் சிவனிருப்பன் என்கிறேன். உம்மதம் அறிந்த நீர் உம்மை நீர் அறிந்த பின் அம்பலம் நிறைந்த நாதர் ஆடல் பாடலாகுமே. பூசை பூசை என்று நீர் பூசை செய்யும் பேதைகால் பூசையுள்ள தன்னிலே பூசை கொண்டதெவ்விடம். ஆதி பூசை கொண்டதோ அநாதி பூசை கொண்டதோ ஏது பூசை கொண்டதோ இன்னதென்று இயம்புமே. இருக்க நாடு வேதமும் எழுத்தை அற ஓதிலும் பெருக்க நீர் பூசினும் பிதற்றிலும் பிரானிரான் உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லிரேல் சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து கூடல் ஆகுமே. களத்தில் வார்த்து வைத்த நீர் கடுத்த தீ முடுக்கினால் களத்திலே கறந்ததோ கடுத்த தீ குடித்ததோ நிலத்திலே கறந்ததோ நீள் விசும்பு கொண்டதோ மனத்தின் மாயை நீக்கியே மனதுள்ளே கறந்ததே. பறச்சியாவதேதடா பணத்தியாவதேதடா இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குதோ. பறைச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ பறைச்சியும் பணத்தையும் பகுத்து பாரு மும்முள்ளே. வாயிலே குடித்த நீரை எச்சில் என்று சொல்லுறீர் வாயிலே குதப்பு வேதம் எனப்பட கடவுதோ. வாயிலெச்சில் போகம் என்று நீர்தனை குடிப்பீர்கள் வாயிலெச்சில் போன வண்ணம் வந்திருந்து சொல்லுமே. ஓதுகின்ற வேதம் எச்சில் உள்ள மந்திரங்கள் எச்சில் மோதகங்களானதெச்சில் பூதலங்கள் ஏழும் எச்சில் மாதிருந்த விந்தும் எச்சில் மதியும் எச்சில் ஒளியும் எச்சில் ஏதிலெச்சில் இல்லதில்லை இல்லை இல்லை இல்லையே. பிறப்பதற்கு முன்னெல்லாம் இருக்குமாறு தெங்கனே பிறந்து மண்ணிறந்து போய் இருக்குமாறு தெங்கனே. குறித்து நீர் சொலாவிடில் குறிப்பில்லாத மாந்தரே அறுப்பனே செவிரண்டும் அஞ்செழுத்து வாழினால். அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்குன்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கின்றால் கலங்குமோ. இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பொனம்பலத்துளி தெளிந்ததே சிவாயமே. சித்தமேது சிந்தையேது சிவனேது சித்தரே சக்தியேது சம்புவேது சாதிபேதம் மற்றது முத்தியேது மூலமேது மூலமந்திரங்கள் ஏது வித்தில்லாத வித்திலே இன்னதென்று இயம்புமே. சித்தமற்று சிந்தையற்று ஜீவனற்று நின்றிடம் சக்தியற்று சம்புவற்று சாதிபேதமற்று நன் முத்தியற்று மூலமற்று மூலமந்திரங்களும் வித்தை இத்தை என்ற வித்தில் விளைந்ததே சிவாயமே. சாதியாவதேதடா சலந்திரண்ட நீரலோ பூதவாசல் ஒன்றலோ பூதமைந்தும் ஒன்றலோ
காதில் வாழி காரை கம்பி பாடகம் பொன்னொன்றல்லோ சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையே. கறந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோர்புகா உடைந்து போன சங்கினோசை உயிர்களும் உடற்புகா விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே. தரையினில் கிடந்த போதன்று தூமை என்றிலேன் துறையறிந்து நீர் குளித்ததன்று தூமை என்றிலேன் பறையறைந்து நீர் பிறந்ததன்று தூமை என்றிலேன் புறையில்லாத ஈச்சரோடு பொருந்துமாறு எங்கனே. தூமை தூமை என்றுளே துவண்டலையும் ஏழைக்கால் தூய்மையான பெண்ணிருக்க தூமை போனதெவ்விடம் ஆமை போல மூழ்கி வந்த அநேக வேதம் ஓதுறேன் தூமையும் திரண்டுருண்டு சொற்குருக்கள் ஆனதே. சொற்குருக்கள் ஆனதும் சோதிமேனி ஆனதும் மெய்க்குருக்கள் ஆனதும் வேண பூசை செய்வதும் சற்குருக்கள் ஆனதும் சாத்திரங்கள் சொல்வதும் செய்குருக்கள் ஆனதும் திரண்டுருண்ட தூமையே. இந்த கார்த்திகை கடைசி சோமவாரத்தில் சித்தர் சிவவாக்கியர் பாடல்கள் பாராயணம் செய்த அனைவருக்கும் சிவஞான தெளிவு அகங்கார நாசம் வாழ்வில் அமைதி பெருகச் செய்யட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு மன நிறைவு அளித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் இல்லத்தாருடன் இந்த சிவஞான ஒளியை பகிருங்கள். ஓம் நம சிவாய. சித்தர் அருளே துணை.